அருள் புரிவாய். ஆனந்தம் தரும் நல்ல கானங்களை பாட, ஆனந்தம் தரும் நல்ல கானங்களை பாட, ஆதிகணநாதா அருள் புரிவாய். ஆதிகணநாதா அருள் புரிவாய். மாதவன் வருகனே மலைமகள் சிவனே மங்கள கரத்தில் மூத்த சகோதரன். மாதவன் வருகனே மலைமகள் சிவனே மங்கள கரத்தில் மூத்த சகோதரனே. பாதம் பணிந்து நின்று சரவணா பிரபுபிரியாமலை தலைவற்றி சிரவித்தவா தேவாதி தேவரை துயதித்தவா தேவக்குஞ்சை நாயகா திருப்பங்கரி வேளவா செல்லுகுமரா அடியாள் நினைவு நாளுமுதலாக உன்னே நினைத்து மனது வைத்து பூஜித்துக் கொண்டு எனக்கு உன என்று முருகா அருவம் உருவமாய் அனதை படவாகி பிரமமாய் இதொரு பிளம்பதொரு மீனியாகி கருங்குற ஆரம் கரங்கள் பறைந்தும் கொண்டு ஒரு திரு முருகனாய் வந்து உதித்த உலகம் இந்நாடும் இந்நாட்டுள்ள மக்களும் எல்லாம் வளம் பெற்று சீரும் சிறப்போடு வாழ உண்மையை நம்பியிருக்கின்றேன். முருகா முருகா முருகா. சத்தியம் சிவம் சுந்தரம் சரவண திருப்புகழ் மந்திரம்
பூஜை வைத்தேன். கந்தா, கடம்பா, கார்த்திகையா, கதிர் வேளா என்று நாமத்தை கூறிய உன்னை பெற்றெடுத்த தாயையும் தந்தை வணங்க வேண்டும் என்று சொன்னால் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற எதற்காக மூவரை முன்னிறுத்தி நான்காவதாக தெய்வத்தை வைத்தார்கள் என்று சொன்னால் இந்த மூன்றுமே உள்ளடங்கியதா தெய்வம் என்று நமக்கு சூட்சமமாக சொல்லி வைத்த போதிலும் கூட நாமெல்லாம் ஆடுறது சம்பளத்திலே. ஆனால் எம்பெருமான் சிவபெருமான் ஆடுவது அந்த அம்பலத்திலே என்பது போல. அவர் எந்த அம்பலத்தில் ஆடுறாரு? ஆடுகின்றானடி தில்லையிலே அதை பாடவந்தேன் அவள் எல்லையிலே. அதை பாடவந்தேன் அவள் எல்லையிலே. திங்கள் வாட சுளம் வாட இரு சடை மீதரு கங்கையும் ஆட ஆடுகின்றானடி தில்லையிலே.
எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? என்னதான் காசு பணம் இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு கைத்தட்டலும் பாராட்டலும் இருந்தால் மட்டுமே ஒரு கலைஞனுக்கு அது மாபெரும் வெற்றியை தேடித்தரும் என்பது போல இந்த இடத்துல நேத்து வைக்கக்கூடியதை இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 2 நாள் நான் எழுதி வச்சிருந்தேன் எனக்கு நாடகம் வேண்டாம் அப்படி இருக்கின்ற பொழுது என் அன்பு அழைப்பிதழாக என்னுடைய அருமை குழந்தைனார் மூலமாக அழைத்து இங்கே அரங்கேற்றம் பற்றிய எனது நாடக அமைப்பாளர்களுக்கும் அதே சமயம் என்னுடைய கொழுந்தனாராக கூடிய ராஜா அவர்களுக்கும் எனது சார்பம் எனது கலை குடும்பத்தின் சார்பம் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஏன்னா விதி யாரையும் விட்டது கிடையாது. யாரு எந்த ஒரு காசை வாங்கணும், யாரு எந்த ஒரு சாப்பாடை சாப்பிடணும் அப்படிங்கிறது நாம எழுதி வைத்தது கிடையாது, இறைவன் எழுதி வைத்த ஒன்று. அதனால அவன்படி எல்லாமே நன்றாக நடக்கும் என்ற அந்த ஆசையோடும் ஆவலோடும் என்னதான் சிவபெருமான வணங்கினாலும் கூட அவர் பொண்டாட்டிய பாடலைன்னா அந்த அம்மா கோச்சுக்கும். அவருக்கு ஒரே பொண்டாட்டி தான். நம்மளா சொல்லிக்கிறது அவருக்கு 2 பொண்டாட்டி அப்படின்னு. கங்கை எல்லாரும் பொண்டாட்டிங்கிறாங்க, ஆனால் ஒரு பெரிய சர்ச்சையே இருக்கிறது. கங்கை பொண்டாட்டியா தங்கச்சி அப்படின்னா அது தங்கச்சி தான் வரும், அது பொண்டாட்டி கணக்குல வரவே வராது. ஏன்னா எல்லாருமே பாருங்க சாமிக்கு எல்லா விதமான மதுரையில அழகர் ஆத்துல இறங்குவார். மதுரை அழகர் ஆத்துல இறங்கும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவர் பாத்தீங்க அப்படின்னா தெப்பகுளத்துல போய் ஒரு இஸ்லாமிய பெண் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாரு, அதனால தீட்ட கழிக்கிறதுக்காக அவர் ஆத்துல இறக்கணும்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே கட்டுக்கதை, இதெல்லாம் கட்டுக்கதை, இதை எதையுமே நம்ப கூடாது. அதனால சிவபெருமானுக்கு கங்கை தங்கையா இல்ல மனைவியா என்பதை ஒரு புறமாக சர்ச்சையா வைத்துக் கொண்டாலும் கூட இந்த இடத்துல அவர் மனைவியாக கூடிய பார்வதி தேவியை வணங்கினாலும் கூட சொக்கனாக வந்து அந்த மீனாட்சியை கரம்பிடித்தார் அல்லவா. அதனால அந்த மதுரை மீனாட்சி கனியமுதே கருணை கடலே துணை நீயே சுந்தரேச மயிலோ மயிலே கலம்பவன குயிலே மாதவர் போற்றும் எழிலே பதமரத்தனை பணிந்தோ அங்கையர் கண்ணியே முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுத மொழி உமையால் வீற்றிருப்பாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மதுரையிலே
கொண்டை மூடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை மூடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுத மொழி உமையால் வீற்றிருப்பான் அத்தழகிய மாநகர் மதுரையிலே 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 மதுரையிலே. நன்றி நன்றி நன்றி. கைத்தட்டி எத்தனை விலங்குகள் நன்றி உண்டு. நான் யார், எதற்காக வந்திருக்கேன் என்று சொன்னால் எனது பேர் வள்ளி. வள்ளி என்ற நாமத்தை சூட்டியது யார் என்று பார்த்தமையினால் சிற்றில் போட்டு வேடுவ தனிமைக்கு மகளாகும் நங்கி மோகினியை தாயும் உடற்பிரவாச சகோதரர் 7 பேர் உண்டு. கிள்ளிவிளவன், வேங்கைமார்வன், குருதிகண்ணன், சண்டவேகன், காலபாலன், மருதன், வீரத்தவன் 7 பேர் உண்டு. இந்த 7 பேர் மறங்க எங்க அப்பா பெத்தெடுத்த பிள்ளை. நானும் வெள்ளிக்கிழமை தோண்டி எடுக்கும் பொழுது அந்த பள்ளத்தின் கொடியில் எனக்கு கண்ணெடுக்கப்படுவதால் எனக்கு வள்ளி என்றும் கணக்கு வேங்கி பூங்குரத்தி பசுங்கிழியான செல்லமா கூப்பிடுவாங்க உங்களை. ஆமா, என்னமா குரத்திங்கிறியே, எங்கேயாவது குரத்தி இந்த ஆடை வியாபாரங்களோடு வந்தது உண்டா? நாங்க பார்த்த குரத்தி எல்லாம் குட்டப்பாவோட போட்டுக்கிட்டு கழுத்து நிறைய ஊசியும் பாசியும் மாட்டிக்கிட்டு எழலேஷாமியும் அப்படி குரத்தியை தான் நாங்கெல்லாம் பார்த்திருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். சந்தை என்றால் அழிவு, தேகம் என்றால் உடல். இந்த உடலுக்கு அழிவை தருவது நம்மை படைத்த இறைவனாக இருக்க வேண்டுமே தவிர ஒருவழுதும் நாமாக இருக்கக்கூடாது என்பதனால அந்த குரத்துக்கு இந்த குரத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா இந்த வள்ளி குரத்துக்கு இடக்கூடிய ராணா அறத்திற்கும் திருக்குறளுக்கும் இடக்கூடிய ராணா இந்த வள்ளி குரமகளுக்கு இடக்கூடிய ராணா. அந்த குரத்துக்கு இடக்கூடிய ராணா என்ன ராணா தெரியுமா? மரத்திற்கும் குரங்கிற்கும் இடக்கூடிய ராணா அந்த குரத்துக்கு இடக்கூடிய ராணா. நாங்க வேட்டையாடுவோம், ஆனால் வேட்டையாடக்கூடிய விலங்குகளை உண்டு வாழ மாட்டோம். சைவ குரமகள், சமய குரமகள், வேடுவ குரமகள், காண குரமகள், இந்த வள்ளி குரமஞ்சியாக நான் ஏன் இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னா விடிஞ்சா எனக்கு கல்யாணம். விடிஞ்சா கல்யாணம்? ஆமா, விடிய கால 5:30 மணிக்குள்ள நான் கூட்டிக்கிட்டு ஓடுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஆனா கூட்டிட்டு போற ஆளு சொல்லலையே நீங்க. இனிமே தான் நான் சொல்லுவேன், வந்த உடனே சொன்னா நல்லா இருக்குமா? அதனால பாருங்க, ஆரம்பத்திலே பல பேரை காக்கா பிடிச்சு முத வரும்போது அவங்க அண்ணனை காக்கா பிடிச்சி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் கட்டிக்க போறவரை காக்கா பிடிச்சி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை காக்கா பிடிச்சி, அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை காக்கா பிடிச்சி. இப்ப யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பாட்டிலே காக்கா பிடிக்கிறீங்க. அப்புறம் வேற வழி. அதனால ஏன்னா நான் காதலிக்கக்கூடிய இடம் ரொம்ப பெரிய இடம் இல்லையா? 5 வயதிலே அறியா பருவத்திலே பிஞ்சு மனதிலே பக்தியாக இருந்தது மெல்ல மெல்ல மாதிரி அதுவே இன்னைக்கு காதெல்லாம் வந்து நிக்குது. உலகத்துல 2 விஷயம் தான், ஒண்ணு காசு, இன்னொன்னு காதல். காதல் 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 இல்லையே சாதல் சாதல் சாதல். காதல் இல்லாத மனிதன் வாழ்வதே வீணடான்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கின்ற பொழுது இன்னைக்கு கலியுக காதலெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? அடுத்தவ புருஷனுக்காகவும் அடுத்தவருடைய பொண்டாட்டிக்காக வாழக்கூடிய இந்த கலியுக காதல் மாபெரும் ஒரு யுகத்தை எல்லாம் அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய காதல். இந்த இடத்துல என்னுடைய காதல் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? தெய்வீக காதலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் யாருக்காக வந்திருக்கிறேன்? யாருக்காக? நானும் அடுத்தவ புருஷனுக்காக தான் வந்திருக்கேன். ஏங்க சொல்லுங்க, இவ்வளவு சூப்பர் பிகரா இருக்கீங்க. என்னதே நீங்க 2ஆம் தரமா போறீங்க? சூப்பர் பிகரா இருக்கு. அது சரி. இங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே 2 பேருக்குமே திருமணமாகி 2 பேருமே பாருங்க தப்பு செய்யறாங்க. நான் அப்படி கிடையாது. ஆதியிலே கொடுத்த வாக்கு பாதியிலே நின்றுவிடக் கூடாது என்பதற்காக இந்த முருகப்பெருமான் செய்த காரியம் என்ன தெரியுமா? முதல்ல சத்தியம் எனக்கு தான் பண்ணி கொடுத்தாரு. உங்களுக்கு தான் பண்ணி கொடுத்தாரு? ஆமா. அவரை நான் விரும்புகின்ற பொழுது எனக்கு வயது 12ஆக இருந்தது, அவருக்கு வயது 8ஆக இருந்தது. அம்மா இது சரியான வயது அல்ல, சரியான வயது வரும் பொழுது சரியான யுகத்திலே நான் உன்னை வந்து அடைவேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போனார். பல விரதங்களை கடைபிடித்து எனக்காக காத்திருந்து சொன்னார். நானும் பாருங்க விரதம் இருந்து இழைச்சு போயிருக்கேன் பாருங்க. ஆமா, ஒரு சுத்து இழைச்சுதான் இருக்கீங்க. ஒரு சுத்து இல்ல 6 சுத்து இழைச்சு போயிருக்கேன். ஆமா, இப்படி எல்லாம் இழைச்சு போயிருக்கின்ற வேலையில அப்பதான் பாருங்க இடி மாதிரி ஒரு செய்தியுடைய காதுக்கு வந்தது. இடி மாதிரி? ஆமா, தெய்வீகான் என்று சொல்லக்கூடிய பெண்ணை இவர் திருமணம் முடித்துக் கொண்டார். இந்திரனாக கூடியவன் தன் பெண்ணை பரிசாக கொடுத்தார். எதற்காக? சூரபத்துமனை 2 கூறுகளாக பிளந்தார், அதற்காக பரிசாக கொடுத்தார் தேவேந்திரன் என்று தேவசேனாவர். 2ஆ பிளந்ததுக்கே கொடுத்திருக்கிறாரு. பெரிய விஷயம் இல்ல? ஆமா, ஏன்னா அவர் யாரையும் கொல்ல மாட்டார். அதுதான் அவருடைய யுக்தியாக கூடியது. வாழ வைக்கிறது தான் நம்முடைய வேலுடைய அந்த கந்த பெருமானுடைய யுக்தி என்பதனால பாருங்க அவனை கொல்லாமல் பாருங்க ஒரு பகுதியை வேளாகவும் ஒரு பகுதியை அதாவது ஒரு பகுதியை மயிலாகவும் ஒரு பகுதியை சேவலாகவும் பிளந்து விட்டார். ஆனா பாருங்க என்னையதான் பாருங்க மனுஷன் காத்துல விட்டார். சத்தியத்தை எனக்கு பண்ணி கொடுத்து விட்டு அந்த அம்மா கல்யாணம் பண்ணி போயிட்டு நின்னா நான் காதலிச்ச சும்மா இருக்க முடியுமா? அவருக்கா இத்தனை வருஷமா காத்திருக்கிறேனே, அப்புறம் அவரை விட்டுட்டு நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ண முடியுமா? எனக்கான நியாயத்தை யார் சொல்லுவா? இந்த ஊர் மக்களை எல்லாம் நம்பி நான் வந்திருக்கிறேன். ஆனா ஒரு விதத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு சில ஊர்கள்லாம் வள்ளி என்னமோ உங்க வீட்டு சண்டைக்காரி மாதிரி, என்னமோ இவங்க சொத்தையெல்லாம் எழுதி வாங்க வந்த மாதிரி. அது இந்த மதுரை பக்கம் உசிலம்பட்டி பக்கம் எல்லாம் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பப்புன் டான்ஸ் முடிஞ்ச உடனே எந்திரிச்சு போயிருவாங்க. அது இந்த பொம்பளை எல்லாம் விரிச்சுக்கிற பாய ஒரு சுருட்டு, இந்த ஆம்பளை எல்லாம் போட்டுக்கிற துண்டு உதறி அந்த தூசியெல்லாம் எங்க முகரையில விழுகிற அளவுக்கு உதறிட்டு நாங்க என்ன இதை பார்க்கவா வந்தோம்? கட்டிப்பொடி கட்டிப்பொடிடா
கண்டதை எல்லாம் கட்டிப்பிடினா காதல் காட்சியை பார்க்க வந்தோம். நாங்க பார்த்துட்டு வீட்டுக்கு போய் செஞ்சு பார்க்க போறோம்னு அவங்க கிளம்பி போயிருவாங்க. நீங்க சேத்தவாரி இறைச்சாலும் சரி, இல்ல சோத்தவாரி இறைச்சாலும் சரி, அட கல்லை விட்டு எரிஞ்சாலும் சரி, நான் கல்யாணம் பண்ணாம போக மாட்டேங்கிற கங்கணத்தை கட்டிட்டு நான் வந்திருக்கிறேன். அதனால இந்த ஊரு காசை வாங்காம போக மாட்டேன். அப்படிங்கறனால இன்னைக்கு எனக்கு பார்க்க பார்க்க இன்னும் ஆனந்தமாக இருக்கிறது. நானாகும் பரவாயில்ல, என்னைய பாக்குறதுக்கு ஒரு 50-70 பேர் 100 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. சம்போன்னு வருவாரு என்னை கட்டிக்க போறவர், அம்போன்னு விட்டுவிட்டு 50 பேர் வீட்டுக்கு போயிருவாங்க. நீங்க இருக்கிற தைரியத்துல தான். ஆமா, அவரே கவலைப்படாத போது நான் ஏன் கவலைப்பட? அதனால யார் இருந்தாலும் நீ கல்யாணம் பண்றது உறுதி. அப்படிங்கறனால உங்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாக எப்படி தெரியுமா என்னுடைய காதலை எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால், காதலாக கூடியது காதலாக கூடியது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஆசைப்பட்டு பார்த்தா அழகான பொண்ணு. முக்கியஸ்தர் ஏதாச்சும் கூட்டி போங்க வாங்க.